வணக்கம் and welcome to Morning Cafe. யூசுவலா ஷேரிங் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி வந்து வீட்ல இருந்தே ஆரம்பிக்கணுங்க. பேரண்ட்ஸ் தான் வந்து சொல்லி கொடுக்கணும். யூசுவலா பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பும்போது சொல்லி கொடுப்பாங்க, நீ வந்து எந்த ஒரு பொருளையும் தொலைச்சிட்டு வரக்கூடாது, யாராவது கேட்டா கூட கொடுத்துடக்கூடாது, ஏன்னா வந்து அவங்க தொலைச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி வளர்ப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இப்ப ஃப்ரெண்டோ இல்ல கிளாஸ் ரூம்ல யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு பென்சிலே தொலைச்சிட்டாங்க, வந்து கேட்டாங்க எனக்கு ஒரு பென்சில் கூட அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பா வாலண்டியரா போய் ஹெல்ப் பண்ணணும். நம்மளுக்கு என்ன, நம்மளோட பென்சில் பாக்ஸ் நம்ம யாரு கூட ஷேர் பண்ணவே கூடாது அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி வந்து கண்டிப்பா பசங்களுக்கு வரவே கூடாது. அதுக்கு முக்கிய காரணம் பேரண்ட்ஸா இருக்கணும். சோ ஏன்னா இப்போ வந்து சின்ன வயசுலயே அவங்க வந்து ஷேரிங் குவாலிட்டியை வந்து டெவலப் பண்ணி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ற ஒரு மனப்பான்மை வந்தாதான் ஃபியூச்சர்ல ஆஸ் அ பர்சன் அவங்க ரொம்ப ரெஸ்பான்சிபிளா வளருவாங்க. இந்த மாதிரி நிறைய பேரண்டிங் டிப்ஸ் தான் இப்போ சின்னஞ்சிறு உலகம் பகுதியில டாக்டர் ஆர்த்தி சொல்ல போறாங்க. வாங்க பார்க்கலாம். வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு ஒரு நேயர் வந்து டிஸ்லெக்சியானா என்னன்னு கேட்டிருக்கீங்க. உங்க சைல்டுக்கு வந்து டிஸ்லெக்சியா டயக்னோசிஸ் கொடுத்துருக்காங்க, இதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், டிஸ்லெக்சியா அப்படின்ற வேர்ட் வந்து ரொம்ப காமனா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்போ. ஆனா எல்லா குழந்தைங்களுக்கும் டிஸ்லெக்சியா கிடையாது. டிஸ்லெக்சியா அப்படின்றது வந்து ஸ்பெசிபிக் லேர்னிங் டிசபிலிட்டியில வந்து ஒரு டைப், அதாவது ரீடிங்ல மட்டும் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கக்கூடிய சில்ட்ரன். அது டிஸ்கால்குலியா அப்படின்றது மேத்தமேட்டிக்ஸ்ல டிஃபிகல்ட்டி இருக்கக்கூடிய சில்ட்ரன். டிஸ்கிராஃபியா அப்படின்றது ரைட்டிங்ல டிஃபிகல்ட்டிஸ் இருக்கக்கூடிய சில்ட்ரன். இது எல்லாமே நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம், அதாவது நரம்பியன்கள்லயே வந்து மாற்றங்கள் தெரியும். மூளையோட பல பகுதிகள் வந்து சரியா கோஆர்டினேட் ஆகாதனால அந்த மாதிரி ஆகும். டிஸ்லெக்சியா இருக்கிறது வந்து ஃபேமிலியிலேயே டெண்டன்சி இருக்கலாம், ஏற்கனவே ஃபேமிலியில வேற யாருக்கா கூட அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். எல்லாருமே இப்போ வந்து சின்ன சின்ன மேகசீன்லாம் வந்து சுருக்கமா எழுதக்கூடியது எல்லாத்தையும் எடுத்து டிஸ்லெக்சியான்னு நினைச்சுக்கிறீங்க. அது உண்மை கிடையாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், எல்லா குழந்தைங்களுக்கும் அந்த ரிவர்சல் BA DA எழுதுறது ஒரு 7.5 years வரைக்கும் இருக்கும். எல்லா ரிவர்ஸ் பண்ணக்கூடிய குழந்தைங்க 12 21 எழுதுற எல்லா குழந்தையும் டிஸ்லெக்சியா அப்படின்றது டிஸ்லெக்சியாக்குள்ள வருவாங்கன்றது தயவு செஞ்சு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இந்த ரொம்ப சீக்கிரமா நம்ம ஸ்கூலுக்கு போடும்போது குழந்தைங்களுக்கு இந்த ரிவர்சல்ஸ் ரொம்ப ரொம்ப காமன். அதுவும் இந்த C வந்து தலைகீழ எழுதுறது, 5 வந்து 2 எழுதுறது, இதெல்லாம் வந்து எல்லா குழந்தைங்களுக்குமே இருக்கலாம். ஒரு பேஜ்ல 50 வார்த்தைகள் எழுதும்போது 1-2ல ரிவர்சல் இருந்தா அது வந்து தப்பு கிடையாது. எல்லாத்துலயுமே ரிவர்சல் இருந்தாதான் நீங்க வந்து அதை வந்து அசஸ்மெண்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகணும். இது போக நீங்க வந்து புரிஞ்சுக்க வேண்டியது, டிஸ்லெக்சியால நிறைய மத்த டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். மோட்டர் மைல்ஸ்டோன்ஸ், அதாவது நிக்கிறது நடக்கிறது, அந்த இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா தவழ்ந்து போகிறது யூஸ்வலா மிஸ் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். டிஸ்லெக்சியால அது வந்து ஒரு ரெட் ஃபிளாக்னு சொல்லுவோம். எல்லா குழந்தைங்களுக்கும் கிடையாது, பட் ஜென்ரலா இது வந்து ஒரு ரெட் ஃபிளாக்ல போடுவோம். மொழி வளர்ச்சியில நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து எப்பவுமே இருக்கும். மூணாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, பிஃபோர் ஆஃப்டர், நேத்து இன்னைக்கு, இந்த மாதிரி அந்த டைம் கான்செப்ட்ஸ், டெம்பரல் கான்செப்ட்ஸ் சொல்லுவோம், அதுல நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஷூவை மாத்தி போடுறது எப்பவுமே இருக்கலாம். அதே மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த குறும்பு வந்து அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அது ஆக்சுவலா குறும்பு கிடையாது, அவங்களுக்கு அந்த ரெகுலேஷன்ல டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ இது வந்து நாங்கெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும்போது ஒரு 20 years முன்னால நான் சைக்காலஜி படிச்சுட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 8 years வரைக்கும் டிஸ்லெக்சியா டயக்னோஸ் பண்ணாதீங்க அப்படின்னே எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. இப்ப வந்து கொஞ்சம் ஏர்லியாவே வந்து இன்டர்வென்ஷன் பண்ணா பெட்டர் அப்படின்றதுனால நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன ரெட் ஃபிளாக்ஸ் முதல்ல இந்த ப்ரீகேஜி டைம்லயே கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் தெரியுது, இம்பல்சிவிட்டி, ரொம்ப சட்டுன்னு கோவம் வந்துருது அந்த குழந்தைக்கு, நிறைய சண்டை போடுறாங்க, அவங்களால வந்து டாஸ்க்ஸை வந்து ஈஸியா வந்து ரெகுலேட் பண்ணி முடிக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அப்பவே நாங்க வந்து கொஞ்சம் ஸ்மால் இன்டர்வென்ஷன்ஸ் த்ரூ ஆக்குபேஷனல் தெரப்பி பண்ண ஆரம்பிச்சிடுறோம். பிளே பேஸ்டாவும் நிறைய பண்ணலாம். டிஸ்லெக்சியா அப்படின்றது நோய் கிடையாது, நரம்பியன்கள்ல மாற்றங்கள். ஸோ அதனால வந்து ரெமெடியல் ரொம்ப சிவியரா இருந்ததுன்னா ஸ்கூல்ல இருந்து புல் அவுட் பண்ணி ரெமெடியல் எஜுகேஷன் பண்ணுவோம். இதே வந்து மைல்டர் ஃபார்ம்ஸ்ல வந்து சப்போர்ட்டிவான ஸ்கூல் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு சரியான ரெமெடியல் ஸ்கில்ஸ் கொடுத்து, ஸ்டடி ஸ்கில்ஸ் கொடுத்து ரெகுலர் ஸ்கூல்லயே அவங்களால வந்து மெயின்டைன் பண்ண முடியும். கவர்மெண்ட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்பெஷல் எக்ஸாம்ஷன்ஸ் அப்படின்றது கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து செப்பரேட் சர்டிபிகேட்ஸ் வாங்கணும். DO ஆஃபீஸ்ல உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய, அதாவது ஸ்பெஷல் எக்ஸாம்ஷன்ஸ் சொல்லுவோம், 3 hours பேப்பர்ஸ் 4 hour எழுதுற மாதிரி, ஸ்பெல்லிங் கிராமர் மிஸ்டேக்ஸ் வந்து இக்னோர் பண்ற மாதிரி, மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் ஒரு சில ஸ்டேட்ஸ்ல அலோவ் பண்றாங்க, செகண்ட் லாங்குவேஜ் எக்ஸம்ஷன் சில ஸ்டேட்ல அலோவ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க செய்யலாம். டிஸ்லெக்சியா இருந்தா அவங்க லைஃப்ல அச்சீவ் பண்ண மாட்டாங்க அப்படின்றது கிடையாது. நிறைய அவங்களுக்கு வந்து மற்ற தனித்திறமைகள் இருக்கும். மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது அந்த ஏரியால எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா சம் ஆஃப் தம் ஸ்போர்ட்ஸ், மியூசிக், ஆர்ட் அதுல எல்லாம் ரொம்ப நல்லா வருவாங்க. அந்த ஏரியாஸ்ல அவங்களை டெவலப் பண்ணி அகடமிக் ஸ்கில்ஸ் வந்து ஒரு பேலன்ஸ் லெவல்ல கொண்டு போகலாம். இது வந்து ட்ரீட்மெண்ட் மருந்து மாத்திரைகள் மூலமா செய்யக்கூடாது.
ட்ரைனிங் மூலமா செய்யலாம். டிஸ்லெக்சியா இருக்கும்போது கூடவே ஹைப்பர் ஆக்டிவிட்டி இல்ல மத்தபடி கோமார்பிட் கண்டிஷன்ஸ்னு சொல்லுவோம், வேற எதுவும் குறைபாடுகள் இருந்தது அப்படின்னா அதுக்கு உண்டான சப்போர்ட்டுமே தேவை இருக்கும். டிஸ்லெக்சியா வந்து மூளை வளர்ச்சி குழந்தைங்க கிடையாது. டிஸ்லெக்சியால யூஸ்வலா இன்டெலிஜென்ஸ் நார்மலா இருக்கலாம், சம்டைம்ஸ் ஈவன் கிஃப்டட் ஹை இன்டெலிஜென்ஸா கூட இருக்கலாம். அதனால வந்து இவங்களை வந்து மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைங்க அப்படின்றத நினைச்சுக்காதீங்க. இது வந்து அசஸ்மெண்ட் எந்த ஏஜ்ல பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரெட் ஃபிளாக்ஸ் நீங்க நோட் பண்றீங்க, சைல்டுக்கு வந்து பிகினிங்ல இருந்தே இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெரியுது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் இல்லைன்னா சைக்காலஜிஸ்ட பார்த்து அதுக்கு உண்டான சப்போர்ட்டிவ் தெரபிஸ் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டயக்னோசிஸ் கொடுக்கறதுக்கு முன்னால சப்போர்ட்டிவா நீங்க ஹெல்ப் கொடுத்து அதுலயே உங்க சைல்டு வந்து நல்ல டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம். தொடர்ந்து டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது அப்படின்னா நீங்க ரெமெடியல் எஜுகேஷன் லாங் டேர்ம்ல செஞ்சு செட் பண்ணிக்கலாம். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.